ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 2022 இருந்தேன்னா கோமேனுங்கிற மலையாள சஸ்பென்ஸ் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். படம் தரமாக இருக்கும். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சைடே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலை கிராமத்தை தாங்க காட்டுறாங்க. அதில் இருக்க ஒரு ரெசார்ட்டை தான் காட்டுறாங்க. அதாவது ஹனிமூன்ஸ்க்கு வர கப்பிள்ஸ்லாம் ஸ்டே பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ரெசார்ட் தான் காட்டுறாங்க. அதில் ஸ்டே பண்ணிட்டு இருக்க ஒரு கப்பிள்ஸோட டைமண்ட் ரிங் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம டீம் வந்து வந்திருக்காங்க. அதாவது இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நேம் வந்து கிரி. இவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு கான்ஸ்டபிளை வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து இருப்பார். ஓகேங்களா. இவர் அங்கங்கே லீட் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ணுற காரோட டயர் மார்க்ஸே அவர் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க போலீஸ்காரங்களாம் வந்து அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு வந்து இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து டைமண்ட் ரிங் வந்து மிஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருப்பாரு. தென் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கூப்பிட்டு டைமண்ட் ரிங் மிஸ் ஆகும்போது கடைசியாக நீங்கள் யாராவது இங்கே சுற்றி முற்றி யாராவது இருந்தாங்களா, யாராவது இந்த ரூமுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது யாராவது வந்தாங்களா, அந்த மாதிரி கேட்டுருக்கும்போது ஒரு லேடி மட்டும் வந்தாங்கன்னு சொல்லும்போது அந்த லேடியை பிடிச்சி வந்து விசாரிக்கிறாங்க. உடனே அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, சார் சத்தியமாக நான் வந்து இந்த திருட்டு சம்பவத்தை வந்து பண்ணல சார் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ கிரி வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க ஹஸ்பண்டோட காலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐ மீன் ஷூவை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரே ஸ்டேபிளாக இல்லாமல் ஷூ அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஓகேங்களா. அது ஐ மீன் என்னன்னா, இப்போ ஷூவில் ஏதாவது கல்லு மாச்சு நம்ம காலில் குத்தும் போது நம்ம கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை நல்லா வாட்ச் பண்ணிட்டு அந்த ஷூவை கட்டுறான்னு இருக்கிறாரு. சார் எதுக்கு சார், சாரி சார், நீங்கள் வந்து ஷூவை கட்டுறான்னு மரியாதையா அப்படின்னு சொல்லும்போது ஷூவை கட்டிடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஷூ கடையில் தான் அந்த டைமண்ட் ரிங்கை வந்து அவர் வந்து ஒழிச்சு வந்து வச்சிருக்காரு. அதாவது அவங்க ஒய்ஃபோட டைமண்ட் ரிங்கை அவரே ஆட்டையை போட்டு ஒழிச்சு வந்து வச்சிருக்காரு. உடனே ஒய்ஃப் வந்து அவரை பார்த்து மறைக்கிற மாதிரி சீன் காட்டுறாங்க. அதை கட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேம்ல இவங்க ஜீப்லலாம் அவங்க போலீஸ்காரங்க கூட வந்தவங்க உயர் அதிகாரிலாம் ஜீப்ல தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கிரிதா என்ன பண்ணுறாரு, டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, கூட இருக்க உயர் அதிகாரி நம்ம கிரிக்கிட்ட, நீ எப்படி அந்த கேஸை வந்து கண்டுபிடிச்ச, அவன் தான் அந்த டைமண்ட் திருடு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது, சார் அவங்க காரை வந்து அந்த கார் பார்த்தீங்கன்னா ஆடி கார் சார், நல்லா காஸ்ட்லியான காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டயர் மார்க்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. டயர்லாம் ரொம்ப தேஞ்சு போய் ஒரு டயரை கூட சரி பண்ண முடியாத நிலைமையில தான் அவங்க புருஷன் வந்து இருந்திருக்கான். ஸோ பண நெருக்கடிலாம் இருந்திருக்கான். ஸோ அவங்க ஒய்ஃபோட டைமண்ட் ஆட்டையை போட்டு அதை விற்று காசு ஆக்கிடலாம், அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக செலவு பண்ண நம்ம வந்து பிளான் வந்து பண்ணியிருப்பான் போல. அந்த பழி யார் மேலேயே போட்டலான்னு பார்த்துருக்கான். அவன் ஷூவையே நான் வாட்ச் பண்ணேன் சார். அவன் என்ன பண்ண ஒரே இடத்துல நிற்காம அங்கே இங்கேயும் அந்த ஷூ வந்து ரைட் காலில் இருக்க ஷூவை மட்டும் அங்கே மூவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தான். ஸோ மேபி அந்த ஷூ கூட தான் அவன் வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிருச்சு சொல்லும்போது, பரவாயில்லையே உனக்கு இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த உயர் அதிகாரி வந்து அவர் வந்து பாராட்டுறது. அடுத்த கட் பண்ணிட்டு நெடும்பாறைங்கிற ஒரு பிளேஸை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அங்கே வந்து பஸ் வந்து நிற்குது. உடனே அந்த பஸ்ஸில் இருக்கணும் இறங்க நெடும்பாறை வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு பொண்ணு மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்குது. உடனே நம்ம கிரி அங்கே வந்துட்டு லட்சுமி எந்தி பிளேஸ் வந்துருச்சு இன்னும் உறக்கமா அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் லட்சுமி. இவங்கள தான் நம்ம கிரி ரொம்ப நாளாக லைன் அடிச்சுட்டு இருப்பாரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரி அங்கே இருக்க ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்திருக்காரு. ஓகேங்களா. அப்போ வந்து அவங்க ஊரில் வந்து கவுன்சிலர் மாதிரி ஒரு ஆள் வந்திருப்பான். இவனுக்கும் நம்ம கிரிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆகாது, அடிக்கடி கிளாஸ் ஆகிட்டு இருக்கும். அவர் வந்து இவர் எதாவது சொல்றதுக்கு இவர் எதாவது சொல்றாரு. அதை கட் பண்ணிட்டு கிரியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே கிரியோட அம்மா அவங்க வீட்டெல்லாம் வெளியே வாசல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வழியா வந்து நம்ம லட்சுமி அவங்க வந்து போறாங்க. என்ன லட்சுமி கோயிலுக்குலாம் போயிருந்தியா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுக்க மாதிரி அந்த சீனை வந்து காட்டுறாங்க. லட்சுமி ரொம்ப தங்கமான பொண்ணா, நம்மளும் எத்தனை வருஷமா அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கோம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் தட்டி வச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல இருக்க மக்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே ஊர் சைடில் இருக்கிற ஒரு ஆலமரத்தில் ஒருத்தர் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க. இதை பார்த்து ஷாக் ஆகி, ஐயோ நல்ல ஒரு மனுஷனாச்சு, இவரை யாருக்கு ஒன்று தூக்கில் தொங்க விட்டா அப்படின்னு ஒரு சமயம் பேசிக்கிறாங்க. இன்னொரு சமயம் இருக்க ஆளுங்களாம் என்ன பேசுறாங்கன்னா, ஒருவேளை இவரு கூட சூசைடா கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட பேசிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. நம்ம கிரி தென் போலீஸ் டீம்ல உள்ளவங்க, அதாவது இவர் தான் சர்க்கிள் எஸ்ஐ. ஓகேங்களா. அவரும் அங்கே வந்து வந்துடுறாரு. இவர் வந்து இப்போ ரிட்டையர் ஆக போகிற சமயம் 1 or 2 days வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவார். ஸோ அவரும் வந்து இந்த கேஸ் வந்து என்னடா ரிட்டையர் ஆகிற டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரம் அதை முச்சாகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாரு. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வந்துடுறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த எவிடன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக அரிலால் தேவ், இவர் தான் இந்த எஸ்ஐ பழைய எஸ்ஐ இதான உடனே ரிட்டையர் ஆன உடனே இவர் தான் புதுசாக வந்து ஜாயின் பண்ண வந்து வந்திருப்பாரு. அவர் ஆளை பார்த்தா ரொம்ப டெரராக இருக்காரு, எல்லா கட்டி சத்தம் போட்டு ஒரே இதாக தான் இருக்காரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெடும்பாறையில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்த ஒரு கபடி போட்டிக்கு வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம கிரி வந்து வந்திருக்காரு. அந்த மேட்ச் வந்து யாரெல்லாம் நடத்துறாங்கன்னா இவனுக்கும் அந்த ஊரில் உள்ள கவுன்சிலருக்கும் ஒருத்தருக்கு ஆகான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அவன் தான் நடத்திருக்காங்க போல. சரி இங்கே ஏதாவது பிரச்சனை கிச்சனை நடந்துச்சுன்னா இவனை வெளுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பார் போல நம்ம கிரி. ஓகேங்களா. அதே மாதிரியே அங்கே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவர் இறங்கி போய் என்ன பண்ணிடுறாரு, அவனை பூச்சி அடி அடின்னு வச்சிடறாரு. இதை பார்த்த கூட வந்த சிஐ என்ன பண்ணுறாரு, கிரி என்னடா பண்ணுற என்ன பண்ணா கிரியை பிடிச்சி தள்ளி இழுப்பாரு பாருங்க. அவன் தள்ளி பொத்துன்னு என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள சேர்ல வந்து பொத்தடிச்சு விழுந்துடுறாரு. உனக்கு கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்கன்னு ஒரு சில பேர் வீடியோவும் எடுத்துறாங்க. அதான் இவனுக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, வீடியோ எடுத்து இவர் வந்து அவமானம் வந்து படுத்திடுறாங்க. இவர் அதெல்லாம் இவர் வந்து அவமானமாக நடத்த நினைக்கல.
பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே லைன் அடிச்சிட்டு இருப்பா பார்த்தீங்களா லட்சுமிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து இருக்கும். இதை பார்த்து இவர் கூட கொஞ்சம் அவமானமாக போயிடுது. ஏன்டா இந்த பொண்ணு வந்துருச்சேன், இவங்களும் நம்ம சேத்துல வந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கேவலமாயிருது. உடனே என்ன பண்ணிடுறாரு, மறுபடியும் வழக்கமா இவர் சாப்பிட்ற ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு இருக்கும் போது அங்கே ஊரில் உள்ள பெரியவர் ஒருத்தர் வந்து இருப்பார் போல. ஓகேங்களா, ஊரில் அந்த பணக்கார மாதிரி ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் வந்து சுற்றிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, அவர் கூட ஒரு அல்லகாயெல்லாம் சுற்றிட்டு இருப்பாரு. அவர் வந்து வீடியோலாம் பார்த்தியானாரு, நம்ம இவரை பார்த்தீங்களா, நம்ம கிரி எங்கேயோ ஃபேமஸ் ஆகிட்டான், நம்ம புதுசாக வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் செம ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை புகழ்ந்து வந்து பேசுகிறாங்க. இது கிரிக்கு செம இதாக கோபமாக வருது. ஏன்டா எந்த இடத்துக்கு போனால் நம்மளை கூட்டு வச்சு அந்த வீடியோ பண்ணி கேவலப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து வழக்கமாக மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புது எஸ்ஐயும் இது என்ன மாமியார் வீடா அப்படி இப்படி சொல்லிட்டு அவரை ரொம்ப கேவலப்படுத்தி விடுறாங்க. எப்படி பார்த்தோன்னா ஒரே அவமானத்தில் என்ன பண்ணுறாரு, மனுஷன் வந்து ஒரே சோகத்தில் சுற்றிட்டு இருக்காரு. இவர் தான் எஸ்ஐ, அதாவது இவர் தான் வந்து ரிட்டையர் ஆயினாரு. ஓகேங்களா, ஸோ வந்து இவருக்கும் இந்த நம்ம கிரிக்கும் நல்ல க்ளோஸ், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு, நல்ல இதாக இருப்பாங்க. அதாவது இவர் வந்து ஒரு பையன் மாதிரி தான் நம்ம வந்து இந்த எஸ்ஐ வந்து பார்ப்பாரு, எல்லா அட்வைஸ் வந்து பண்ணுவார். ஏன்னா நம்ம கிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கோவப்படுவார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அவர் சிரிக்க வைக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. கட் பண்ணிட்டு ஆனாலும் அவருக்கு வந்து இவர் அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மனசை வந்து ஃபீலாக தான் இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஒன் ஷாப் போய் ஒரு கட்டிங் போடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் லோக்கலில் வந்து மணியன்னு ஒருத்தன் வந்து இருப்பான். இவன் தான் லோக்கலில் எல்லா திருட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, எப்படியே அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மணியனை வந்து ஒரு பாட்டிலாம் வாங்கி கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி, நீ எப்படி இந்த திருட்டு தொழிலாம் பண்ணுறீங்க, என்ன அது அதில் என்னென்ன யுத்திகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, சார் அதாவது இவர் ஒரு போட்டு வாங்குற மாதிரி வாங்குவார், கேஷுவலாக கேட்குற மாதிரி வாங்குவார். அப்படி இருக்கும்போது அந்த மணியன் என்ன சொல்லுவான்னா, சார் ஆளுங்க தூங்கிட்டு இருக்கும்போது திருடுறதுலாம் பெரிய திருடம் கிடையாது சார், ஆளுங்க எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும் போது அப்போ போய் திருடணும் சார், அது திருட்டுட்டு அங்கேருந்து தப்புக்கணும் சார், அதில் வர த்ரில்லிங்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருட்டு வேலையில் என்னென்ன பண்ணியிருப்பாரோ அதெல்லாம் உட்காந்து வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு, சாப்பிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சாமியெல்லாம் போய் வந்து பார்த்தேன்டா, ஜாதகத்துக்குலாம் மேரேஜுக்குலாம் பார்த்தேன், ஏதோ சாமி கோயிலுக்குலாம் போயிட்டு வரணும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார், வீட்டில் வந்து சாப்பிட்டு தூங்க பார்ப்பாரு. ஆனால் இவர் தூக்கமே வராது. இவர் அவமானப்படுத்தின அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து திருட்டு வேலையில் இறங்கிடலாம்னு சொல்லிட்டு இந்த மணியை சொன்ன ஐடியாலாம் வச்சு என்ன பண்ணுவோம், அந்த ஊரில் உள்ள ஒரு ஆள் வீட்டில் திருடி டக்குன்னு ஓடிடுறான். ஐயோ நம்ம வீட்டில் உள்ள பொருள் திருடிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இந்த டோர்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, நம்ம இன்வெஸ்டிகேஷனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூடலே வந்து அதாவது திருட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம தலைமை என்ன பண்ணுறோம், அங்கேயே வந்து தேடுற மாதிரி யார் இது பண்ண வீடு மாதிரி கால் பண்ணுற மாதிரி போலீஸ் ஏடா திருட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்கோம், வேற லெவலில் பண்ணியிருக்கடா அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். இந்த மாதிரி சீன்லாம் வந்து நம்ம காட்டிட்டு இருக்கும்போது போலீஸ் நாயெல்லாம் கூப்பிட்டு வந்து செக் பண்ண வருவாங்க. உடனே நம்ம இவன் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி காட்டுவாங்க. பட் அதுக்கும் அவன் ஒரு பிளான் வந்து வச்சிருப்பான். என்னன்னா போலீஸ் நாய் வந்து எப்படி மோப்பம் பிடிச்சிட்டு வரும், அப்போ என்ன பண்ணணும், நம்ம செருப்பை அங்கேயே விட்டு வந்துடணும், அந்த மாதிரி ஒரு பிளானை வந்து இவன் வந்து போட்டுப்பான் வித்தியாசமா. ஓகேங்களா, செருப்பை வந்து யாரோ ஒருத்தர் செருப்பை திருடி தான் அந்த செருப்பை நீ வந்து போட்டு போனோம், போட்டு அந்த ஸ்பாட்லேயே விட்டு போயிடணும். அப்போ என்ன நினைப்பாங்க, போலீஸ் நாய் வந்து அந்த செருப்பை திருடும், பார்த்தீங்கன்னா அது வேற ஒருத்தனோட செருப்பாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் பண்ணி வச்சிருவான். அதே மாதிரி மோப்ப நாய் வந்து என்ன பண்ணும், இவன் பக்கத்தில் வர மாதிரி வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஆளை வந்து பிடிச்சிரும். உடனே ஆளுங்க வந்து நீ யாரா திருடன்னு சொல்லும்போது, சார் இது வாங்கோட செருப்பு தானே கேட்கும்போது, சார் இது என் செருப்பே இல்லை சார், செருப்பே 2-3 நாள் முன்னாடி எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான் சார் அந்த மாதிரி சொல்லும்போது, ஐயோ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, எவன் திருட்டு வேலை நம்ம பண்ணுறது பார்த்தா டெய்லி நைட் ஆனால் ஊரில் உள்ள எல்லா வீட்லையும் அதாவது ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சு, அதாவது இங்கே ஒரு 2 வீட்டுக்கு ஒரு வீடு, 4 வீட்டுக்கு ஒரு வீடு, 5 வீட்டுக்கு ஒரு வீடு, அந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணி ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்ணுவார், இவர் வந்து திருட்டு சம்பவத்தை பண்ணிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள்லாம் கூட்டு வச்சு நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கழுவி ஊற்றுவாங்க. என்னையா வந்து புதுசா வந்து பழைய ஆளுங்க இருக்கும்போது கூட இந்த மாதிரி வரலையா, நீ புதுசா ஜாயின் பண்ணது இவ்வளவு பிரச்சனை வந்து வந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவரை கழுவி ஊத்துறாங்க. நம்ம கிரிக்கு சம சந்தோஷம், அப்பாடா உனக்கு தேவைதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நல்லா உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாரு. இவர் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க, நைட்டு பகலும் பாராம கிரி எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு எல்லாம் இப்படியா பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நைட்டு பகலும் உட்காந்து தேடிட்டு இருக்காங்க அந்த திருடுனா. இது ஒரு சமயம் நடந்துட்டு இருக்க, அந்த ஊர்ல உள்ள பண்ணையா சொன்னா அவர் வந்து கேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கிரிகிட்ட வந்து ஒரு ஃபன்னா வந்து பேசிட்டு இருக்க மாதிரி அவர் வீட்டை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர்னு ஒருத்தர் சாட்டின ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிரிக்கு ஆகான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஊர் பக்கத்துல ஏதோ ஒரு கொடிய கிரியெல்லாம் கூட்டு வந்துட்டு ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, நம்ம இவன் என்ன பண்றான், பூந்து உள்ள பூந்து அடிச்சிடறான் நம்ம கிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
இந்த திருட்டு சம்பவம் அந்த மணியை தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மணியை பிடிச்சி உள்ள போட்டு போட்டுருந்தாங்க. ஆனால் மணியை கிட்ட தான் டிப்ஸ்லாம் வாங்கினான்னு சொல்லிட்டு சரி பாவம் எனக்கு ஒரு பெரிய எண்ணெய் வாங்கி கொடுத்து அவனை வந்து ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு உன்னை எப்படியா நான் தப்பிக்க விட்டுறேன் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு, மணியை இவரே வந்து தப்பிக்க விட்டுருப்பாரு. அதாவது மணியை தப்பி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு பாதுகாக்கிறது ஒரு கான்செப்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இவர் மணி என்ன பண்ணுவார், நான் ஒரு பாத்ரூம் போக போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கரெக்டாக ஒரு ஸ்பாட்டு அந்த பஸ் பின் வாசல் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு இவங்க வேலை அவுத்து விட்டு தப்பிக்க விட்டுருப்பாரு. உடனே அவங்களை பிடிக்க போவாங்க, அவங்க தப்பிச்சு போயிடுவான். ஆனால் கிரி தான் தப்பிக்க விட்டாருன்னு யாருக்கும் வந்து தெரியாது. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக மறுபடியும் கிரி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. ஆனாலும் ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபர்ஸ்ட் திருட்டு பண்ணிட்டல மைண்ட் செட்டில் நெக்ஸ்ட் அது மறுபடியும் திருடணும் அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து இவருக்கு வந்து ஃபுல்லாமே தோணிட்டு இருக்கும். இவர் தண்ணி கூட தலையை விட்டு முங்கி எப்படியா மறக்கணும் அந்த மைண்டை ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரால் முடியாது. மறுபடியும் என்ன பண்ணுவார், ஒரு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவார், இந்த இவரோட வீடு தான். இவர் வீட்டில் போயிட்டு திருடிட்டு வரும்போது இந்த ஆள் பார்த்துருவாரு, டேய் கிரி போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு நீ அந்த திருட்டு வேலை தான் பண்ணுறான், உன்னை நாளைக்கு என்ன பண்ணுறான் பாடுறா களவாணி அந்த மாதிரி சொல்லி திட்டிடுவாரா. உடனே இவர் என்ன பண்ணுவார், அலறி அடிச்சு நம்ம ஹீரோகிரி டக்குனு வீட்டுக்கு வந்து ஐயோ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், வீட்டில் இருக்காமல் அவங்க வெளியூர் ஒரு டியூட்டி கிடச்சுன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு இவர் அந்த ஏரியா விட்டே போயிடுவார். போலீஸ் வந்து குவார்டர்ஸ் ஓட்டுருக்கலாம் அதை விட்டு தப்பிச்சு போயிடுவார். உடனே இதெல்லாம் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பார்த்துருவார். என்னன்னா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இவனுக்கு மேலே ஒரு வழிய ஒரு டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒருவேளை இவன் தான் அந்த வந்து மணியை வந்து தப்பிக்க விட்டுருப்பானா, ஏன்னா மணியங்கிட்ட கொஞ்சம் பேசும்போது இல்லை வாட்ச் பண்ணிருப்பா, இவனும் கொஞ்சம் வந்து நோட் பண்ணியிருப்பார் ஒரு சில விஷயங்கள்லாம். இவருக்கு மேலே ஒரு மைண்டாக ஒரு சின்ன டவுட்டு வந்து இருக்கும்போது அப்படியே வந்து ஃபாலோ போகிறதெல்லாம் இவர் வந்து நல்லா வந்து வாட்ச் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், ஊருக்கு சைடில் இருக்க ஒரு லாட்ஜ் வந்து கொஞ்ச நாளாக இருந்துக்கிட்டு ஒரு 2 3 நாள் இருந்துட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு என்ன பண்ணுவான் வெளியே வந்து வந்துடுவான். ஓகேங்களா, வெளியே வந்துட்டு சரி இப்போ எந்த பிரச்சனை நடந்திருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மரத்துக்கடியில் ஒருத்தன் தூக்கில் மாட்டி தொங்கியிருப்பான். இதை என்ன பண்ணுறான், இதை பார்த்தோன்னே நம்ம கிரி வந்து அப்படியே ஷாக் ஆகுறாரு. என்னடான்னு பார்த்தா யார் வீட்டில் போய் இவர் வந்து திருட போனாரோ அவங்க தான் இங்கே வந்து இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து இவரு பயங்கர ஷாக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம ஒருத்தர் வீட்டில் போய் திருட வந்து அவனையே கொலை பண்ணிட்டானுங்க, என்னன்னா நம்ம தான் திட்ட வந்து எஸ்ஐ கிட்ட மாட்டி விட்டு நம்ம எஸ்ஐ கஷ்டப்படுவான், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அவன் வந்து படி வைக்கலாம்னு பார்த்தா இவன் என்னடா இவன் இந்த மாதிரி ஒருத்தர் யாரா பண்ணி வச்சான்னு சொல்லிட்டு இவர் செம்ம குழப்பத்தில் இருக்காரு. அப்போ கீழே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு மண் சைடு ஏதோ ஒரு கார் போனதுக்கான டயர் மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பண்ணலாம் இது எவிடன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கிறாரு. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது இவர் அந்த இறந்த வீட்டில் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இப்படி கேஷுவலாக அப்படி வரும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம அந்த ஸ்பாட்டை விட்டு ஓடி வரும்போது இவர் ஒன்று யோசிக்கிறாரு, என்னன்னா சைடில் வந்து ஒரு வேன் பார்த்துருக்காரு. அப்போ நம்ம அந்த ஆள் வீட்டிலேருந்து வெளியே போன உடனே நம்ம எதுவும் உயிரோட தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கார்லேருந்து வந்த எவனோ ஒருத்தனா அந்த ஆளை கொலை பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பா தூக்கில் வந்து தொங்க விட்டுருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு வந்து ஒரு லீடு வந்து கிடச்சிருது. ஓகேங்களா, அப்படி கிடச்சிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் இவர் வந்து செக் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு, வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு வாட்ஸ்அப் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவர் அந்த வீட்டில் திருடினார் பார்த்தீங்களா, திருடின வீட்டிலேருந்து ஓடி வருவார் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் தான் தூக்கு மாட்டி இறங்கிட்டாரு. அந்த வீடியோவை எவனோ ஒருத்தன் திருட்டு பண்ணிட்டு ஓடுற வீடியோவை எவனோ ஒருத்தன் சேவ் பண்ணி வச்சு வீடியோ எடுத்து இவனுக்கு அனுப்பி விட்டுறாரு. டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, யாரா நீங்க, என்ன அந்த இடத்துல யாருமே கிடையாதுடா, நைட்டு எவன்டா அவனை வீடியோ எடுத்த சொல்லிட்டு இவருக்கு செம்ம ஷாக்கு. சுத்தி முத்தி நான் பாக்குறாரு, இந்த அதாவது அந்த இறந்த ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா அங்க வந்தா எவனா நம்மளை ஒருத்தன் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செம்ம ஷாக் ஆயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நம்ம ரிட்டையர் ஆனார் பார்த்தீங்களா பழைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட வந்து சார் அங்கே இருக்க டயர் மார்க்ஸ் தான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சார் நான் வந்து சாரி சார் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார்னு வந்து சொல்றாரு. என்னடா தப்பு பண்ணு கேட்கும்போது சார் அங்கே இருக்க அவர் வீட்டில் நான் தான் சார் திருடுன்னு சொல்லும்போது திருடினியா பலான்னு ஒரு கணத்தில் அடிக்கிறாரு. ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு திருட்டு வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சார் என்னால் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியல சார், என் ஈகோ யாரோ டச் பண்ணிட்டா அவங்க எப்படியா அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பழிப்பாங்க வந்து சார் இந்த மாதிரி ஊரில் அங்கங்கே திருட்டு வேலை பண்ணி அதெல்லாம் அவர் மேலே பழிய போட்டா என்னது திருட்டு வேலை பண்ணான்னு நிறைய ப்ரெஷர் ஆயிரும், மக்கள்லாம் அவரை பிடிச்சி கேட்பாங்க, அது எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி சொல்லும்போது இவரை கழுவி திட்டுறாரு. ஆனாலும் என்னால் அந்த மைண்ட் ஆகாது கண்ட்ரோல் பண்ண சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும் போல. சரி ஓகே சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டு இவர்கிட்ட பேசலாம் சொல்றாங்க. பேச சொல்லிட்டு டாக்டர் வந்து சொன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டான கேஸ் தான், அவங்க ஈகோ மேலே யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படியா பழிப்பாங்கன்னு தோணிடும், அந்த மாதிரி இதில் தான் கிரியும் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து இவர் வந்து கிரியோட நிலைமையை வந்து சொல்றாரு. இந்த கிரியை வந்து பாம்பு வச்சா நான் இப்படி பண்ணிட்டேன், நம்ம மைண்ட் அந்த அவங்க திருடணும் அந்த நிறையா பழி வாங்கணும் அந்த மாதிரி மைண்ட் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அப்படியே சோகமாவே இருக்காரு. நம்ம இவரும் வந்து நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிற அந்த வீடியோ காட்டி சார் இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், அந்த எண்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கார் வந்து இருந்துச்சு, அவன் தான் சார் மேபி வந்து இந்த மாதிரி கார் வந்து இறங்கி உன்னை கொண்டிருப்பான், ஏதோ ஒரு சம்பவம் வந்து நம்மளை சுற்றி வந்து நடக்குது சார், என்ன ஏதோ எவனோ ஒருத்த படியில் மாட்டி விட பார்க்குறான் அந்த மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த ஃப்ரேமில் வந்து சரி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, யார் யார் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் வந்து இறந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போயெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு,
தமிழ்நாட்டு பார்டருக்கு வந்து வந்துருவாரு. ஓகேங்களா. அதாவது ஒரு லீட்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாரு, தமிழ்நாடு எல்லைக்கு வந்து வந்திருப்பாரு. அப்போ வந்து அங்க இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்கும்போது, "என்னது உங்க ஊர்லலாம் சின்ன கான்ஸ்டபிள் தான் இந்த மாரி மர்டர் கேஸ்லாம் விசாரிக்கிறதா? நான் யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துலலாம் வருவார்ல காமெடி பீஸ் ஒருத்தரு. அவர் தான் பெரிய அதிகாரியா இருப்பார் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இவர மாரி ஒரு கான்ஸ்டபிள் வந்து இருப்பாரு. ஓகேங்களா. அவரே இவரு வந்து திட்டிருவாரு. ஓகேங்களா. உடனே அவரு எங்க ஊர்ல என்ன பண்ணுவாரு, அங்க டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, சரி இவன எப்படியா புடிச்சா ஏதாவது லீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு, சார் இந்த மாரி நானும் கேரளத்துலருந்து வந்திருக்கேன். ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். எனக்கு லீட்ஸ்லாம் வேணும்னு சொல்லும்போது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல சம் டேட்டாஸா இருக்கு சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, இவரு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவரு என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி இவருக்கு வந்து இந்த தகவல் வந்து கிடைச்சிருக்கும்னா, இந்த மாரி சம்பவம் வந்து தமிழ்நாடு சைட்லயும் பார்டர்ல வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு. ஸோ அப்பன்னா அந்த கொலை பண்றவன், இந்த கொலை பண்றவன் ஒரே ஆளா அப்படின்னு ஒரு லீடு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவர் வந்து தமிழ்நாடு வந்து போயிருப்பாரு. ஓகேங்களா. இப்படி இவரு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம், அடிக்கடி சைட்ல இருந்து இவரு யாரோ பார்க்குற மாரியே தோணிட்டு இருக்கும். யார்ரா பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தான்னா, நம்ம மணியன் தான். இவன் தான் என்ன பண்ண ஃபாலோ வந்து பண்ணியிருந்திருப்பான். இவன் என்ன நினைச்சுப்பான், இவரு என்ன பண்ணுவாரு, அங்கருந்து தப்பிச்சு போனார்ல கேரளாலருந்து தப்பிச்சு போயிட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு இங்க வந்துருவாரு போல. உடனே இவர பிடிக்க தான் இவர் வந்து வந்திருக்காரு போல அப்படின்னு நினைச்சுப்பா. சார் நல்லா பிடிக்குதுன்னா வச்சுக்கோங்க நடிக்காதீங்க சார். நான்லாம் போலீஸ்காரங்க இதான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லிட்டு உன்னை காப்பாத்த நான் வந்தேன் எங்கடா போகாதடா போறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தப்பிச்சு வந்து போயிடறான். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அங்க இருக்க பாட்டில் இருக்க தமிழ்நாடு பாட்டில் இருக்க லீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து வந்துடுறாரு. வேற ஏதாவது லீட்ஸ் கிடைச்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க அவர் ஹெல்ப் பண்ண கான்செப்ட் சொல்லிட்டு இங்க வந்து வந்துடுறாரு. கேரளத்துக்கு வந்துடுறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இவரு வழக்கமா போலீஸ் வந்து உட்காந்துட்டு இந்த அவர் கிடைச்ச லீட்ஸ்லாம் அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாரு. யாருக்கும் தெரியாம ஏதாவது லீட்ஸ் கிடைக்கிறதா பார்த்துட்டு இருக்கும்போது சடனா மறுபடியும் அன்னைக்கு மாதிரி ஒரு என்ன பண்ணுவாங்க, அதே ஒரு ஃபோன் நம்பர்ல இருந்து மறுபடியும் ஒரு வீடியோ வந்து வரும். அதுல பார்த்தா இவன் திருட போனது அந்த வீடியோ வந்து அனுப்பிடுவாங்க. "டேய் என்னடா நடக்குது? ஒண்ணுமே புரியலையே! நம்மள யாரு மறுபடியும் அப்பதான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகும்போது இவன் ஒருத்தன் வீடியோ எடுத்து ஃபாலோ பண்ணிட்டான். 2வது தடவையும் வீடியோ எடுத்து ஃபாலோ பண்றான். நான் யார் வீட்லலாம் போய் திருட போறேனோ, அவன் எல்லாரையும் வந்து என்ன பண்ணிடுறானுங்க, அடுத்த நாள் 1, 2 நாள்ல பார்த்தீங்கன்னா தூக்குல தொங்கிடுறானுங்க. யாராவது கொலை பண்ணி தூக்குல மாட்டி விட்டுருவானுங்க. என்னதான் நமக்கு சுத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாரி விஷயங்கள இவர் வந்து டீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐ கிட்டயே வந்து இந்த மாரி ரிப்போர்ட்லாம் நடந்துச்சு சார். நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி விஷயங்கள்லாம் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா. இது முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கமா இவர் சாப்பிட வந்து ஹோட்டல்ல வந்து வந்துட்டு இருக்காரு. ஹோட்டல்ல வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது, இவரு இந்த பணக்காரன் சொன்னேன்ல ஊர்ல ஒரு பணையார் மாரி ஒருத்தர் இருப்பாருன்னு. அவரு கூட உள்ள சொல்றாரு, "ஐயா நம்ம வீட்ல யாராவது திருட வந்துட்டா என்ன பண்ணுவீங்க?" அப்படிலாம் அங்க ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கும்போது, "டேய் நம்ம அதுக்கு தான் 2 நாய்கள வளர்த்துருக்கேன்" நான் சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்து ஒரு 2 நாய்கள எடுத்துட்டு வந்தேன். நாய் தாண்டி யாரும் வர முடியாது. அப்படி எவனா என் வீட்ல வந்து திருடுறான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா வந்து சொல்லிருவாரு. இது நம்ம கிரிக்கு மைண்ட்ல போயிட்டே இருக்கும். ஐய்யயோ! நம்ம ஈகோ மேல மறுபடியும் டச் பண்றான்னு சொல்லிட்டு வீட்ல வந்து பாப்பாரு. ஒரு தூக்கமே வராது. ஓகேங்களா. மறுபடியும் இந்த நாய்கள வந்து அந்த மணிய வந்து சொல்லியிருப்பான். நாய்கள்லாம் வீட்ல வளர்த்தா அத எப்படி நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நாய்களுக்கு வந்து கோழிக்கறி, பீஃப விட மட்டன் வாங்கி சமைச்சு பார்த்தா, அந்த மட்டன் ஒரு கிரேவி மாரி ஒரு சமையல் மாரி பண்ணி வாங்கி போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நாயெல்லாம் உனக்கு அடிமையாயிரும். அந்த மாரி இவரு வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லியிருப்பாரு. இவரும் அத மாரி என்ன பண்ணுவாரு, திட்டுறதுக்கு முன்னாடி அந்த சைடுல ரோட்டோரத்துல இருக்க ஒரு கடையில மட்டன வாங்கி ஸ்பெஷலா ஒரு கறி மாரி செஞ்சு ஒரு பேப்பர்ல மடிச்சு கொண்டு வந்திருப்பாரு. பொண்ணு வந்து மார்னிங் வந்து பண்ணையார் சொன்னார்ல, என் வீட்ல 2 நாய வளர்த்துருக்கேன். இத தாண்டி என் வீட்ல வந்து திருடிட்டு போறேன்னா பார்க்கலாம். அந்த மாரி சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா? ஸோ அந்த நாய எப்படியோ இவரு வந்து கரெக்ட் பண்ணிருவாரு. கரெக்ட் பண்ணிட்டு, அவங்க வீட்ல போயிட்டு என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் பொருள வந்து திருடுற மாரி காட்டுவாங்க. ஆனா மேபி அந்த அளவுக்கு எதுவுமே வந்து தெரிவிக்க மாட்டாரு. வந்து ஒரு அதாவது திருட வந்துட்டு போயிட்டா, அந்த மாரி ஒரு தெரியுதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, பைக் எடுத்துட்டு ஒரு வழக்கமா கேஷுவலா போற மாரி போகும்போது, இவரு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து போற மாரி போயிரும். இத பார்த்து இந்த ஆளுக்கு வந்து சந்தேகம் வந்துரும். சந்தேகம் வந்து என்ன பண்ணும், அவன தொரத்திட்டு பைக்க ஒரு ஓரமா விட்டு தொரத்திட்டு இருப்பாரு. ஓகேங்களா. அதாவது எதனால இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்குன்னா, இவர் யார் வீட்லலாம் போய் திருடிட்டு வரானோ, அந்த ஆளுங்கள வந்து கொன்றுவாங்க. ஓகேங்களா. கொன்னு தூக்குல தொங்க விட்டுருவாங்க. ஸோ இந்த மாரி முகத்தெல்லாம் ஒரு துணியால கட்டிட்டு ஒரு மொரட்டாளா ஒருத்தன் வந்து ஓடிட்டு இருப்பான். இவன் தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். நம்ம போன உடனே இவன் உள்ள வந்து அவங்களலாம் கொலை பண்ணி மாட்டிட்டு அந்த பழிய தூக்கி நம்ம மேல போட்டான்னு சொல்லிட்டு அவன தொரத்தி ஒரு வயல் வாகத்துல வெறித்தனமா ஓடுவானுங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான், அவன் நம்ம ஹீரோ கிரிய போய் தள்ளி விட்டு அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிடுவான். மாணவன் கீழ விழுந்துட்டு தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. மறுநாள் இவர் வீட்ல வந்து என்ன பண்ணுவாரு, நல்லா தூங்கி வந்து முடிச்சுருவாரு. இவங்க அம்மா தான் வந்து எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு திடீர்னு ஒரு ஃபோனுக்கு வந்து கால் வரும். இந்த மாரி ஊர் சைடுல இருக்க ஒரு கொலைக்கரையில வந்து ஒரு பொ அதாவது ஒரு பொம்பளையோட பாடி வந்து கொலை பண்ணப்பட்டு கிடக்குறாங்க சார் சொன்னோனே இவருக்கு செம்ம ஷாக் ஆயிரும். என்னட்டு பொம்பளை விட்டே கொலை பண்ணிட்டாங்களாம். சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, மறுபடியும் அலறி அடிச்சுட்டு வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்து இவர் வந்து பார்க்குற மாரி சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவரோட ஃப்ரெண்ட் ஒரு அப்பாவ சார்ந்த ஒருத்தர் எஸ்ஐ வந்து இருப்பார்ல ரிட்டயர்ட் ஆனவரு. அவர் வீட்ல வந்து பேசிட்டு இருப்பாரு. சார் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நான் எங்கெங்க வீட்டுக்குலாம் போய் இது திருட பண்ணோம். அந்த வீட்லலாம் என்ன எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணி வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கான். இந்த மாரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அந்த மாரி தான் ஒருத்தன் நான் வந்து நம்ம பண்ணையார் வந்து என்கிட்ட ஒரு கெத்தா சொன்னான். அதாவது இது நமக்கு கொஞ்சம் இதா இருக்க மாரி தான் இருக்கும். இந்த போலீஸ்காரன் திருடுறது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இவனுக்கு மைண்ட்ல இருக்க பிரச்சனை
படிச்சதுனால தான் இவன் திருடுறான், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், ஈகோ மேலே டச் பண்ணா சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ வந்து பெருசாக வந்து எதுவுமே அவனை வந்து யார்கிட்ட மாட்டி விடுவோம் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க வந்து மாட்டாங்க. ஏன்னா கிரியை பொறுத்தவரைக்கும் அவர் நல்ல மனுஷன் தான். பட் அவன் ஈகோ டச் பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி ஆயிடுவான். ஓகேங்களா? ஸோ அப்படி நான் வந்து பண்ணிட்டு பைக்ல வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு உருவம் ஒருத்தன் தெரிஞ்சுச்சு சார். ஒருவேளை இவன் தான் எல்லா வேலையும் பார்க்குறான்னு சொல்லிட்டு அவன் துரத்தி போனேன் சார். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த கொலை பண்ணவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு என்ன பண்ண இவங்களுக்கு ஏதாவது எதிரி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மேலே ஒரு மைண்டாக ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவன் தான் இந்த கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவர் எஸ்ஐ கேட்கும்போது இல்லை அவன் வந்து ஒல்லியா இருப்பான். ஆனால் நான் பார்த்த ஆள் வந்து நல்ல முரட்ட ஆளா ஒருத்தன் வந்து இந்த ஹைட் அண்ட் வெயிட்டா அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான் போல, என்ன ஒரு இடத்துல தள்ளி விட்டு போயிட்டான்னு சொன்னோன்னே இவருக்கு இப்படி பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவருக்கு வந்து ஏதோ ஒரு லீடு மாதிரி கிடச்சிரும். டக்குனு என்ன பண்ணுவார், வீட்டில் அந்த கேரக்டர்லாம் எடுத்து மார்க் பண்ணியிருப்பாரு. நல்லா பாருங்க சார், இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா 2020 21 22 இப்படிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாட்டில் ஒரு இந்த மாதிரி கொலை நடக்குது, தென் கேரளா பாடுறது, தமிழ்நாடு பாடுறது கேரளா பாடுறது, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு லீடை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணியனை வந்து எங்கேயோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு வந்து உள்ள வச்சு அடின்னு அடிச்சிருப்பாங்க. அடிச்சு கேட்டிருப்பாங்க, இது முன்ன தப்பிக்க விட்டது யார், கிரி தானே சொல்லிட்டு அது எஸ்ஐ சொல்லியிருப்பாரு. கிரின்னு சொன்னானா அவ்வளோதான், கிரியோட வேலை போயிடும், அவனை பிடிச்சி உள்ள வச்சிடலாம். ஏன்னா கிரி மேலே தான் அவர் ஸ்டார்டிங் சந்தேகத்தில் இருந்திருப்பாரு. ஆனால் அவ்வளோ அடிச்ச மணி என்ன பண்ணுவான், சார் நான்லாம் இது பண்ணல சார், அங்கே இருக்க போலீஸ்கார் வந்து தெரியாமல் அந்த கீழே போட்டிருந்தாரு, நான் எடுத்து லாக் ஆஃப் பண்ணிட்டு தப்பிச்சு ஓட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பானா. பொய்யால சொல்றேன்னு அடிக்கும் போது அந்த சிஏக்கு மேலே ஒரு உயரதிகாரி, இது மாதிரி அடிச்சா அவன் செத்து போயிருப்பான் கூட சொல்லிட்டு அவர் தட்டி விட்டுருவாரு. உடனே இவர் அவ்வளோ அடி வாங்கி நம்மளை வந்து காட்டியே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சின்ன பார்த்தா நமக்கே ரொம்ப அருகியாக வரும். உடனே என்ன பண்ணாரு, அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து ஏன்டா என்னை வந்து காட்டி கொடுக்கல அந்த மாதிரி கேட்கும்போது, சார் ஒரு உண்மையான திருடன் யாரையும் வந்து காட்டி கொடுக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலே அழுக வந்துருங்க, செம்ம சீனா அந்த சீன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரி வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு கொலை, இங்கே ஒரு கொலைலாம் நடந்திருக்குல்ல, அந்த கொலை பண்ணப்பட்ட ஒரு பெண்ணார், இப்போ கொலைக்கரையில் கூட ஒரு பெண் வந்து இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லையும் போயிட்டு விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு லீடு வந்து கிடைக்கும். என்னன்னா அவங்க கொலை, அதாவது அவங்க வீட்டை விட்டு போய் 1-2 நாளில் கொலை பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் நாளே கொலை வந்து செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்கலாம் குறிப்பிட்ட அதாவது ஒரு பூஜைக்கு போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக போகிறாங்க, அதுக்கப்புறம் காணும் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பேப்பர்லாம் வந்துச்சு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது அது ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இதெல்லாம் இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, நோட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கையில் கடைசி அந்த பேப்பர் தான் இருந்துச்சு, இதை வச்சா ஏதோ ஒரு இடத்துக்கு பூஜைக்கெல்லாம் போப்பான்னு சொல்லிட்டு ஒரு துணி சீட் வந்து ஒருத்தவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு அங்கே ஊரில் இருக்க ஒரு சாமியார்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இதில் வந்து போட்டிருக்கு, இது எதை மாதிரி பார்த்துருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு லீட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அதாவது எப்படின்னா ஒரு மாந்திரிகம் வந்து பண்ணிட்டு நரபலி கொடுக்குற மாதிரி ஒரு இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு சில ஆளுங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்போது அவருக்கே ஷாக் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி சொல்லிட்டு அனுப்பிடுவாரு. லோக்கலில் வந்து ஒரு சாமியார் வந்து இருப்பார், அவர்கிட்டையும் கூட்டு சொல்லும் போது நான் சின்ன பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து ஒரு ஆள் வந்து நல்லா என்ன சொல்கிறது, ஹைட் அண்ட் வெயிட்டாக வந்து ஒரு ஆள் வந்து இருப்பாப்ல. ஓகேங்களா? இதுலேயே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? லேடி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஹைட் அண்ட் வெயிட்டாக மோட்டாலா மாதிரி சாமியார் மாதிரி இருப்பார். ஓகேங்களா? அவருக்கு மேலே நம்ம கிரிக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வந்து இருந்திருக்கும், இவன் ஆள் ஹைட் அண்ட் வெயிட்லாம் பார்த்தா ஒருவேளை இவனா வந்து இருப்பானா, ஏன்னா எல்லாரும் வந்து சாமியார் தான் ஒருத்தர் வந்து ஏதோ பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் கொலை பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு லீடு வந்து கிடச்சிரும். உடனே என்ன பண்ணுவான், இதை கேட்டு அங்கே வந்து வருவான். அவனை பார்த்தாலும் ஒரு மார்க்கமாக தான் இருப்பான் சாமியார். ஓகே, வந்து கேட்கும்போது இல்லை நான் ஒரு விஷயமா கிரியை பார்த்தோன்னா அவனுக்கு ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் போல, ஏதாவது தப்பிச்சு போனோம் அந்த மாதிரி சொல்ல வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாரு லட்சுமியை வந்து வந்திருப்பாங்க. அவங்களும் இவங்ககிட்ட ஏதோ ஒரு குறி சொல்ல வந்து குறி கேட்க வந்து வந்திருப்பாங்க போல. உடனே வந்து என்ன பண்ணுவாரு, இது நம்ம வீட்டு பையன் தான், இவன் எப்படியா கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூட வந்த ஆள் வந்து என்ன சொல்றாரு, சுவாமி நில்லுங்கன்னு சொல்லும்போது, சரி அப்போ நான் இன்னைக்கு ஈவினிங் வாக்கில் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் இவனுக்கு ஏதோ கல்யாணம்லாம் ஆகலை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கு எதாவது பரிகாரம்லாம் இருக்கா பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு இதை சொல்லிட்டு இருப்பான். ஓகே, நான் ஸ்பிரிச்சுவல் பண்ணுறது, ஐ மீன் என்ன சொல்கிறது, அந்த மாந்திரிகம் பண்ணுறது, அதை பற்றிலாம் பேசிட்டு இருப்பான். சாதாரண இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமாகவே அவன் வந்து பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் எனக்கு கூட கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நம்ம சிஏ கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆள் வந்து சைபர் செல்லாம் வந்து இது பண்ணிருப்பாரு, சார் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே எனக்கு என்னமோ இந்த ஆள் தான் சந்தேகப்பட்டிருக்கேன், வீட்டில் ஏதாவது லீட்லாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நான் நைட்டை திருடுற மாதிரி போய் பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இதை வந்து என்ன பண்ணுவார், அந்த சாமியார் வந்து மேலே இருந்து ஒரு வில்லத்தனமாக வந்து பார்த்துட்டு இருக்கான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊரில் உள்ள ஒரு பழைய ஆளை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அவர் வந்து என்ன சொன்னால், இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் கோட்டாக்குடி ஹில்ஸ்
ஒரு மலையில கோட்டாக்குடிங்கிற ஒரு மலையில தான் இந்த மாதிரி அந்த காலத்துல இந்த மாதிரி மாந்திரிகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளதான் ஏதோ ஒரு சம்பவம் வந்து நரபலிலாம் கொடுத்து, அதாவது அப்படி எப்படின்னா சாகாத வரம் பெறதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களெல்லாம் பிளான் பண்ணி தான் கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லீடு கிடைக்கும். இவரு என்ன பண்றாரு, மேபி அந்த இடத்துக்கு போனா நம்ம கன்ஃபார்மா இவருக்கு வந்து டவுட் வந்து வந்திருக்கும். எனக்கு என்னமோ இந்த சாமியார் தான் இதான் வந்து பண்ணியிருப்பான் சொல்லி டவுட் வந்து இவருக்கு வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுவான், அவருக்கு தெரியாம எப்படியா அந்த ஸ்பாட்டுக்கு போயின்னு சொல்லிட்டு அங்க வந்து வந்துடலாம். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த லட்சுமி அந்த பொண்ணு இருக்காங்களா, அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு என் பொண்ணை வந்து காணும்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இவனும் ஸ்பாட்டுக்கு வந்து வந்தான். பார்த்தா அந்த லட்சுமி வந்து இவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு தூக்குல கயிறு மாறி வச்சு அங்க வந்து கை பின்னாடி கட்டி போட்டுருப்பான். இதை பார்த்துட்டு லட்சுமி லட்சுமின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துவான். கத்திட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனை யாரோ அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும். முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு. பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் தான் இவ்வளோ வேலைகளையும் வந்து பண்ணது. இதை அவன் எப்படி வந்து கண்டுபிடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமியார் வீட்டுக்கு வந்து இவன் வந்து நார்மலா சொல்லியிருப்பானா, இந்த ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சாமியார் இவர்கிட்ட வந்து இதாக கேட்டிங்கன்னா கல்யாணம் இது ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பான்னு சொல்லும்போது யூஸ்வலாக வந்து இவன் வந்து பார்க்க வந்திருப்பான். அப்போ இவன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சாகப்பட்டவங்க வீட்டுக்குலாம் ஒரு பேப்பர் அனுப்பியிருப்பாங்க. பேப்பர் ஸ்மெல் பண்ணி பார்த்துப்பான். அது ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல் இருக்கும் சார் பார்த்தீங்கன்னா. ஸோ அதாவது ஏதோ ஒரு மூலிகை அது மாதிரி ஒரு வித்தியாசமா ஆழமைக்கிற ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சிருப்பான். இவர் என்ன கழுத்துல ஒரு துண்டு வந்து போட்டிருப்பாரு. அது கிரிய தாண்டும் துண்டு எப்படி போடுவார் பார்த்தீங்கன்னா, அந்த துண்டு மூட்டப்பட்டு இதே ஸ்மெல் தான் அந்த பேப்பர்லேயே இருந்துச்சு. அப்போ இவன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதை தேடி கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டில் ஏதாவது லீட் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதா அவன் தூக்கிட்டான்னு நினைச்சு அவன் வீட்டில் வந்து தேடி பார்த்துருப்பான். ஓகேங்களா? அதை வந்து இவன் மாடியில இருந்தோ என்ன பண்ணிருப்பான் பார்த்துருப்பான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஊர்ல உள்ள அந்த பழைய ஆள் வீட்டில் போய் கேட்டிருப்பான். அவர் தான் அந்த மலையில வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, நீ வேணா அங்கே போய் பாரு, ஏதாவது உனக்கு ஒரு லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இவன் வந்து இங்கே வந்து வந்திருப்பான். இதையெல்லாம் என்ன பண்ணிட்டான், உன்னை ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ எடுத்து எல்லாத்தையும் உனக்கே அனுப்பி விட்ட நான் தாண்டா, அந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு ஓன் மேலே பழிய போட்டு நான் இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு வெறித்தனமான வில்லனா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே கேட்டுட்டு போது சைடில் திடீர்னு பாட்டி ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அந்த லட்சுமி என்ன பண்றான், ஒரு சாரி ஒரு சிவப்பு கலர் சாரியை செட்டுட்டு வித்தியாசமா ஒரு பொட்டுலாம் வச்சுட்டு வித்தியாசமா இருக்கா. நமக்கே ஷாக் ஆகுது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, அவ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த பொண்ணே கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு அரவாணி. டேய் படம் தாறுமாறு தக்காளி சோறா எடுத்து வச்சு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிதான் நம்ம சொன்னோம். இது எப்படின்னா, இவர் வந்து ஒரு பழைய சாமியார்கிட்ட வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்க போயிருப்பாரு. இந்த மாதிரி பேப்பர்லாம் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. என்னன்னு கேட்கும்போது அவரே இதை படிச்சு ஷாக் ஆயிருப்பாரு. அதாவது சாகா வரம் பெறதுக்கு ஒரு சில நட்சத்திரத்துல பிறந்தவங்கலாம் கூட்டு வச்சு கொலை பண்றாங்க. நரபலி கொடுத்துட்டு அதுக்கான பவர்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு நட்சத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பெண்ணும் ஆணும் கடந்த ஒருத்தங்களால தான் பண்ண முடியும் சொல்லியிருப்பாரா. இங்க பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம பொண்ணு நினைச்சிருந்தா பொண்ணே கிடையாது, பொண்ணும் ஆணும் சேர்ந்த உருவம் செம்ம ஷாக் ஆயிரும். அது வேற யாரும் இல்ல, இவன் கூடயே இவ்வளவு நாளா இருந்த லட்சுமிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போயிருது. செம்ம ஷாக் ஆயிரும். அதான் அவன் சொல்லி அந்த சாமியார் சொல்றது இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் அவங்க வந்து பஞ்சக பஞ்சமின்னு ஒரு நட்சத்திரத்தை வாசு நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் போது அவங்க மூலியமா இந்த சம்பவம்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பானுங்க. அது இல்லாம அந்த போலீஸ்காரங்க வந்து சைபர் செல்ல வந்து கண்டுபிடிக்க வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது இவன் ஃபோனுக்கு அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ வந்து இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர வீடியோ வந்து இருக்கும்ல, அந்த வீடியோலாம் யார் அனுப்புனா நம்ம சர்க்கிளை சுற்றி தான் வீடியோ வந்திருக்கு. அதெல்லாம் இவங்க ஞாபகம் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? அப்புறம் தான் நமக்கு வந்து சீனை வந்து இவன் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி காட்டுறாங்க. அதாவது இவனுக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டது யாரும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அந்த ஃபோன் நம்பர் அனுப்பிவிட்டு லட்சுமி தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் அந்த வீடியோ அனுப்பிவிட்டு இவன் யார் அனுப்பினா டக்குன்னு வந்து குடிஞ்சிருவாங்க. அந்த இடத்துல இந்த ஆளும் வந்து இருப்பான் சாமியாரும். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாம் பிளான் போட்டு தான் இவன் என்னை எப்படியாவது ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் யார் வீட்டிலலாம் திருட போறானோ அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து இவங்க வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் காரத்தை கொலை பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து பழி வந்து இவன் மேலே போட்டணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிப்பாங்க, இவனுக்கே தெரியாமல் வந்து வீடியோ வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திர பிறந்தவங்கன்னா கூட்டு பலி கொடுக்கணும் அப்படி ஒரு மட்டல்ல தான் வந்து இருந்திருப்பாங்க சாகா வர பாருன்னு சொல்லிட்டு. அவன் கிரி என்ன பண்ணிருப்பான், அந்த சமயம் தான் பார்த்து ஒரு சில வீட்டிலலாம் போயிட்டு இவன் என்ன பண்ணிருப்பான், திருட போயிருப்பான். அது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும். ஸோ இவன் திருட போகிற சமயத்தில் திருடி போயிட்டு வெளியே வருவாள். அப்போ நம்ம கடத்தி என்ன பண்ணுவோம், ஒரு கார் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த காரில் போட்டு கடத்தி கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்க, யாரும் இல்லை பார்க்காத டைம் ஊரில் இருக்க மரத்துல எல்லாம் தூக்கில் தொங்க விட்டுருவாங்க. இதுதான் இவங்களுடைய பிளானு. அப்படியெல்லாம் இவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அதாவது ஒவ்வொரு நியூ மூன் டே வரும்போதுலாம் இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு அமாவாசை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி பூஜைகள் பண்ணால் நம்ம வந்து சாகா வரம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த சாமியாரும் அந்த லட்சுமி அவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? தென் வந்து என்ன பண்ணுவாங்க, இவன் வந்து சொல்லியிருப்பான், அதாவது நான் இருக்க சிக்னல் லாஸ்ட்டாக எங்கே வந்து கட் ஆகுதோ உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க வந்துருங்க போலீஸ் போட சொல்லிட்டு முன்னாடி வந்து சொல்லியிருப்பான். அந்த போலீஸ்காரெலாம் ஸ்பாட்டுக்கு வந்து வந்துருவாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ரீகால் வந்து ஆகுது. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இவனை கழுத்தில்
தூக்கில் தொங்க விடுறதுக்கு ஒரு இது பண்ணிடுறாங்க. தென் வந்து கையும் பின்னாடி வந்து கட்டி போடுறாங்க. சாமியார் வந்து இவங்க நடவடிக்கை சொல்லிட்டு சாமியை வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லட்சுமி வந்து என்ன பண்ணா ஒரு விதமான பூஜைலாம் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து என்ன பண்றான், எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிசர் ஐ மீன் சிகரெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த லைட்டர் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அதை பின்னாடி வச்சு இப்படி வந்துட்டு அந்த ஒயரை வந்து என்ன பண்ணிடுறாரு, இவர் வந்து அந்த கயிறை அறுத்து என்ன பண்ணிடுவார், அங்கே தப்பிச்சிருவாரு. உடனே என்ன பண்ணுவார், இவருக்கும் அவர் அடிக்க போகும்போது இவங்க 2 பேருக்கும் செம்ம சண்டை நடக்குது. அந்த சாமியாருக்கும் இவருக்கும் இவர் சண்டை நடந்துட்டு சாமியார் ஒரு வழியா பின்னாடி பிடிச்சி மறுபடியும் தூக்குல தொங்க விட வருவான் பாருங்க. அந்த அதாவது லட்சுமி அவங்க தூக்குல தொங்க விட கயிறை தள்ளும் போது அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவங்க அங்கே இருக்க ஒரு கல் அடிச்சு பொத்துன்னு கீழே விட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுவான், தூக்குல கயிறு லைட்டாக இருந்து இருக்கும்ல, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவன் ஒரு பிளான் வந்து போடுறான். ஓகேங்களா, அவன் வந்து லட்சுமி அப்படி போயிட்டு வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து போவான். அப்படி போகும்போது என்ன பண்ணுவான், அவன் பின்னாடியே வந்து கயிறை மாட்டி விட்டு பின்னாடி ஒரு கயிறு வந்து தொங்கிட்டு இருக்கும். அந்த கயிறை பிடிச்சி இழுச்சுன்னா இவன் பார்த்தா அடுத்த தூக்கில் தொங்கிடுவான். ஓகேங்களா, அதாவது ஒரு கயிறு அப்படி மாட்டி விட்டு இதுக்கு பின்னாடி இருக்க அந்த இது இருக்குல்ல, பீம் இருக்குல்ல, அதில் சுற்றி இழுத்துட்டு அவனை வந்து தொங்க விட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கேயே ஸ்பாட்டில் வந்து இறந்துருவான். இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுநாள் வந்து என்ன ஆகுது, பேப்பர்ல அந்த நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து பிளாக் மேஜிக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அது லட்சுமியும் அவங்க கூட உள்ள சாமியார் சேர்ந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து தெரியுது. அதுக்கடுத்து கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, சார் கிரி இங்க வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து கேட்கும்போது இல்ல எங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் உள்ள ஆள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரி வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க, கிரிக்கு வந்து சார் என்ன சார், என்ன சார், இவனுக்கு டவுட் வந்துச்சு, ஐயோ நம்ம ஏதாவது பிடிச்சிட்டாங்களா, ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாலும் சொல்லிட்டு நினைக்கும் போது, இல்லடா பயப்படாத, ஒரு குட் நியூஸ் தான், உன்னை வந்து பூசா வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல வந்து உன்னை கிரைம் பிரான்ச்ல வந்து உன்னை இன்வைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அது நீ வந்து ஜாயின் பண்ண போற, போஸ்டிங் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கு சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கும் சந்தோஷம், இந்த நம்பலையா இந்த லெட்டர்லாம் பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வந்து வந்துச்சு சார், இந்த மாதிரி ஊர்ல இருக்க ஒரு வீட்டுல வந்து எவனோ ஒருத்தன் வந்து லாஸ்ட் நைட் வந்து திருடிட்டானா சார், திருட பூத்துட்டா திருட்டான்னு சொல்லுவோம். நம்ம தலைவர் என்ன பண்ண பேப்பரை முடிச்சு ஒரு கண்ணை காட்டி படத்தை வந்து முடிச்சிடானுங்க. தரமா இருந்துச்சா இந்த படம், எப்படி இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சுல. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, எவன் இவனை வந்து கொலை வந்து பண்ணா, அதாவது இவருக்கு ஒரு ஈகோ இருக்கும். ஓகேங்களா, அந்த ஈகோக்காக அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை மாட்டி விடுறதுக்காக என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு வீட்லயா போய் திருடிட்டு இருப்பாரு. மக்கள்லாம் பரவா போய் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கடி ஊற்றுவாங்க. அந்த சீன் வந்து வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இவர் யார் யார் வீட்டுல திருட போறாங்கன்னா அவனெல்லாம் கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ எடுத்து இவனுக்கு அனுப்பியிருப்பாங்க. டேய் ஏடா பண்ணி யாரா இந்த மாதிரி வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் வந்து பண்ணிருப்பாரு. அவர் சாமி நரபடிக்காக வந்து பண்ணிட்டு இருப்பாரு. சரி, அவர் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு, ஐ மீன் சைட் அடிச்சிட்டு இருப்பாரு லட்சுமின்னு ஒரு பொண்ணு. அவங்க பொண்ணே கிடையாது, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரியும். டே என்னடா பண்ணி வச்சு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தரமா எடுத்து வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்தே கிடையாதுங்க. உண்மையா ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு படத்தோட உங்களை வந்து மீட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, see you. This is Parmesh. Hey hello guys, bye guys.